ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த சூரையாவும் அவனுடைய மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சூரையா நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்க. அதே ஊர்லதான் பத்ரையா அப்படிங்கிற பணக்காரன் இருந்தான். திமிரு பிடிச்சவன். சூரையாவோட 3 ஏக்கர் பூமி பத்ரையாவோட 100 ஏக்கர் பூமிக்கு நடுவுல தான் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சூரையா அவனுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பத்ரையா அவனுடைய வேலைக்காரன் கூட சேர்ந்து அந்த பக்கமா வந்தான். ஏண்டா சிகப்பு துண்டு. வணக்கங்க ஐயா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மண் எல்லாத்தையும் பொண்ணாக்க பார்க்கறியா? இல்லைங்க ஐயா, மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த வரப்பை வெட்டி வைக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற 3 ஏக்கருக்கு நீ இவ்வளோ பதட்டமா வேலை பார்க்கறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. ஆமாங்க ஐயா, நம்ம 100 ஏக்கர் பூமியில விளையிற விளைச்சல்ல ஒரு பங்கு கூட இவனோட விளைச்சல் இருக்காது. ஆனா எனக்கு தேவையான விளைச்சலுக்கு இதுவே போதுமே. இங்க பாருடா, இந்த திமிரு தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னோட 3 ஏக்கரையும் என்கிட்ட வித்துட்டு என்கிட்ட வந்து வேலைக்கு சேரு. உன் பொண்டாட்டிய என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடு. 2 பேரும் சம்பாதிச்சு சந்தோஷமாயிருங்க. மன்னிச்சிடுங்க ஐயா, இது எங்க தாத்தா காலத்து பூமி. இதை விற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. எவ்வளவு தைரியண்டா உனக்கு? என்னையே எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேசலங்க ஐயா, என் மனசுல பட்டதா சொன்னேன். டேய் சிகப்பு துண்டு, உன்னோட துண்டு எவ்வளவு சிகப்பா இருக்கோ உன் திமிரு அதை விட சிகப்பா தான் இருக்கு. உன்னோட திமிரு அடக்கல என்னோட பேரு பத்ரையாவே கிடையாது. ஐயா, இவங்கிட்ட என்ன பேச்சு? 2 விடவா? வேணாண்டா, அதான் மரியாதையா தான் சொல்லியிருக்கனே. இங்க பாருடா, சாயந்தரம் என் வீட்டுக்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு இன்னொரு வழியும் இருக்கு. எதுக்குங்க ஐயா? வர சொன்னல, வரல உன்னை கொண்டு உன்னோட பூமியிலேயே புதைக்க வேண்டியதா போயிடும், பாத்துக்கோ. பத்ரையா கோவத்தோட அங்கிருந்து போயிட்டான். சூரையா பயத்தோடவே வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட நடந்தத சொன்னான். ஏங்க, அந்த பத்ரையா நல்லவன் இல்ல. எதுக்கு வர சொன்னானோ என்னவோ, எனக்கு என்னமோ ஏதோ தப்பா தோணுதுங்க. பயப்படாத மல்லிகா, என்ன கேட்டுடுவாரு. நம்ம பூமியை விற்க சொல்லி கேட்பாரு. நான் முடியாதுன்னு மறுபடியும் சொல்லிடுவேன். அவனை பார்த்தா அப்படி இல்லைங்க, ஏதோ திட்டம் போடுறான் போல. எது என்னவா இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரையா பயத்தோடவே பத்ரையாவோட வீட்டுக்கும் போனான். என்னடா இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? ஐயா உன்னை உள்ள வர சொன்னாரு. சூரையா பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள போனான். பத்ரையா பெரிய நாற்காலியில உட்காந்துக்கிட்டு ஏதோ பழைய பத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். வந்துட்டியாடா சிகப்பு துண்டு? வர சொன்னீங்களே ஐயா. ஆமா ஆமா, காலையில உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையா தான் பேசினேன். ஆனா நீ கேட்கல. இந்த பத்திரத்தை பாரு. எனக்கு படிப்பு வராதுங்க ஐயா. அதுதானே இப்ப எனக்கு வசதியா இருக்கு. இந்த பத்திரம் இருக்கு. உங்க அப்பா இருந்தாரு லிங்கையா, அவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட வாங்கின கடன் பத்திரம். கடன் பத்திரமா? எங்க அப்பாவா? உங்க அப்பா தான் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்கி இருக்காரு. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 வாங்கியிருக்காரு. என்னது 20,000மா? ஆமா ஆமா, அந்த வட்டிக்கும் வட்டி சேர்ந்து மொத்தமா இது வரைக்கும் நீ 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஐயா, இது பொய் பத்திரம். எங்க அப்பா கடன் வாங்கினதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் வீட்டை வித்தா கூட 1 லட்சம் வராதுங்களே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா கடன் வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு. அவரோட கடன் அடைக்க வேண்டியது பிள்ளையா உன் கடமை தானே. ஐயோ ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் கூலி வேலை செஞ்சு பழைக்கிறவன். சரி சரி, உன் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. அதுக்காக உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக உன்னோட 3 ஏக்கர் பூமியை எனக்கு எழுதி கொடு. ஐயா, இது மோசங்க. அந்த 3 ஏக்கர் பூமியோட விலை 2 லட்சங்க. என்னடா என்னோட கணக்கே தப்புன்னு சொல்றியா? 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 2 லட்சம்னு எழுதவா? டேய், ஐயா பாவம் பார்த்து 1 லட்சம் ரூபாயோட நிறுத்திக்கிட்டாரு. இதுக்கு மேலே பேசின உன்னோட சிகப்பு துண்டுலையே உன்னை எங்கேயே தொங்க விட்டுடுவேன். சூரையா அவர்கிட்ட 1 வாரம் அவகாசம் கேட்டான். அவகாசமா? எதுக்கு? என்கிட்ட எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா அவர் வளர்த்த ராமுங்கிற காளமாடு இருக்கு. அது நல்ல காளமாடு. அதை வித்து உங்க கடனை நான் அடைக்கிறேங்க.
காலமாட்டுக்கு எவ்வளவுடா வரப்போகுது? மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லைங்க ஐயா, அந்த காளைக்கு நல்ல விலை இருக்கு. தயவு செஞ்சு ஒரு வாரம். ம், சரி, ஒரு வாரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள 1,00,000 ரூபாய் வரணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 8வது நாள் உன்னோட 3 ஏக்கர் பூமியை எனக்கு நீ எழுதி தரணும். என்ன சரியா? சூரையா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். நடந்தத பொண்டாட்டி கிட்ட சொன்னான். என்னங்க, இது ஏமாத்து வேலை. நம்மள ஏமாத்தி நம்மளுடைய பூமியை சொந்தமாக்கிக்க அந்த பத்ரைய போடுற திட்டங்க இது. எனக்கு தெரியும் மல்லிகா. ஆனா இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல. ராமு தான் நம்மள காப்பாத்தணும். பெத்த புள்ள மாதிரி வளர்த்த ராமுவ நாம எப்படிங்க விக்கிறது? பூமியை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல மல்லிகா. அந்த வாரம் சந்தை நடக்கிற அன்னைக்கு சூரையா அவனுடைய காளமாட்டான ராமுவை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு விற்க கூட்டிக்கிட்டு போனான். சந்தையில ராமு ராஜா மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்து நிறைய பேர் பேரம் பேசி அவனை வாங்குறதுக்காக வந்தாங்க. ஆஹா, சூரையா நல்ல காலமாடு. இது மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு போச்சு, எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிடும். ஆமாண்ண, அதுக்கு தானே 1,00,000 ரூபாய் கேட்குறேன். என்னது 1,00,000 ரூபாயா? ஆமா, இது சாதாரண காலம் இல்லையே. அப்போ ஒரு பெரிய வியாபாரி அந்த மாட்டை வாங்க முன்னாடி வந்தான். சூரையா, உன் காலை எனக்கு பிடிச்சிருக்கு. 80,000 ரூபாய்க்கு தரியா? ஐயா, இன்னும் கொஞ்சம். சரி, 90,000. சூரையா சந்தோஷமா ஒத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் நரசிம்ம அங்க வந்தான். என்னடா சகப்பு துண்டு, உன் காளைய விற்க போறியா? ஆமாங்க. ஏங்க வியாபாரி, நீங்க ஏமாற போறீங்க. என்னப்பா, இந்த சூரையா உங்களை ஏமாத்த பார்க்கறாங்க. நேத்துல இருந்தே இந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கோ நாளைக்கோ செத்துடும் போல இருக்கு. அதனால தான் இதை உங்க தலையில கட்டுறான். ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? என் ராமு நல்லா தான் இருக்கான். நம்பாதீங்க ஐயா, அப்புறம் நீங்க தான் ஏமாந்து போவீங்க. இவன் சொல்றது எல்லாமே பொய் தான். சீச்சி, சூரையா, என்னையா ஏமாத்தற? ஏண்டா, உடம்புக்கு முடியாத மாட்டையா கொண்டு வந்த? இல்லங்க, என்ன நம்புங்க, இது அவங்க ஏமாத்துறாங்க. ஆனா யாரும் நம்பல. சந்தையில சூரையாவோட காளைய வாங்க யாரும் அடுத்து வரவே இல்ல. சூரையா ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். அப்படி அவன் ஊருக்கு வரும்போது காட்டு வழியில முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு ஆளு அவன் பக்கத்துல வந்தாரு. என்னப்பா, காளைய விற்கலையா? இல்லங்க ஐயா, என் மாட்டுக்கு வியாதி இருக்குன்னு யாரோ பொய் சொல்லிட்டாங்க. உடம்புக்கு முடியாத மாதிரி தான் இருக்குது. சரி, போனா போகுது. நான் ஒரு 1,000 ரூபாய் தரேன், எனக்கு கூட. நான் வேற யாருக்குன்னா வித்துக்கிறேன். 1,000 ரூபாயா? உடம்புக்கு முடியாத மாட்டுக்கு எவ்வளோ தருவாங்க? கொடுக்கறதுனா கொடு. ஐயோ ராமு, உனக்கா இந்த நிலைமை? சூரைய கேட்ட அவகாசமும் முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பத்ரையா எங்க அவனுடைய வயல புடுங்கிடுவானோ அப்படிங்கிற பயத்துல சூரையா 1,000 முடியாதுங்க, குறைஞ்சது 5,000ஆவது கொடுங்க. சரி, பார்க்க பாவமா இருக்கு, இந்த 5,000. சூரையா அந்த 5,000 ரூபாவை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே பத்ரையாவோட வீட்டுக்கு போனான். ஐயா, வாடா சகப்பத்தொண்டு, சொன்ன மாதிரியே 1,00,000 ரூபாய் கொண்டு வந்தியா? இல்லைங்க ஐயா, யாரோ போட்ட திட்டத்தால என் காளைய 5,000 ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சது. இதை வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அவகாசம். 5,000மா? 1,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 5,000மா? ஏண்டா, என் அடையாளம் தெரியுதா? உன் காலை என்கிட்ட தான் இருக்கு. நீ நீ பாத்தியா என்னுடைய அறிவை? உன்னுடைய காளையம் போச்சு, வட்டிக்கு இந்த 5,000 சரியா போச்சு. நாளைக்கு உன்னோட வயல்ல என்னோட கொடி பறக்கும். போ. சூரையா ஏமாந்துட்டான் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டான். அடுத்த நாள் பத்ரையாவோட ஆட்கள் வந்து சூரையாவோட வயலை எடுத்துக்கிட்டாங்க. சூரையாவும் அவனுடைய மனைவியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, நம்ம வயல் போயிடுச்சேங்க. பூமி போச்சுதான், ஆனா என் தைரியம் போகல. இப்ப எப்படிங்க? அந்த பத்ரையா கிட்டேயே போய் வேலைக்கு சேரலாம். என்னது, நம்ம வயல நாம கூலி வேலை செய்ய போறோமா? ஆமா, நம்ம வயலை நாம விடக்கூடாது. சூரையா மல்லிகா 2 பேரும் அவங்க வயல்லையே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. பத்ரையா வேணும்னே அவங்களுக்கு அந்த வயல்லையே வேலை செய்ய சொல்லி சொன்னான். என்னடா சகப்பு துண்டு, உன் சொந்த வயல்லையே கூலி வேலை செய்யறியே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா. என்னடா, இன்னும் திமிரு குறையிலையா? திமிரெல்லாம் இல்லைங்க ஐயா,
நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன், நீங்க முதலாளி, நான் கூலி கூலி வேலை செய்கிறவன். இங்க பாருடா. சொல்லுங்க ஐயா. இவனுக்கு 2 மடங்கு வேலையை அதிகமாக கொடு. அவன் சாகிற வரைக்கும் இங்க தான் வேலை செய்யணும். சூரையா கிட்ட அதிகமா வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா பத்ரையா. ஆனா சூரையா எதுவும் சொல்லல. ஒரு வருஷமும் போச்சு. அந்த ஊருக்கு வறட்சி வந்துச்சு. பத்ரையாவோட எல்லா வயலுமே காஞ்சி வீணா போச்சு. மாடுங்களுக்கு கூட குடிக்க தண்ணி இல்ல. கடவுளே, விளைச்சலெல்லாம் வீணா போச்சு. பசுமாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி இல்லையே. ஐயா, நம்ம வயலெல்லாம் காஞ்சி போச்சு. ஆனா ஆனா என்னடா, அந்த சூர்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கினமே 3 ஏக்கர் பூமி, அங்க மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. அப்படியா? அந்த பூமிக்கு ஏதடா தண்ணி? தெரியாதுங்க ஐயா. ஆனா அந்த பூமியில இன்னும் ஈரம் அப்படியே இருக்கு. ஆமா ஆமா, அந்த சூர்யாவோட தாத்தா அவங்க பூமியில ஒரு ரகசிய கிணற தோண்டதா நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா அந்த கிணற கண்டுபிடிச்சா நமக்கு தண்ணி கிடைக்கும் இல்லைங்களா? அந்த கிணறு எங்க இருக்குன்னு அந்த சூர்யாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதேடா. டேய், முதல்ல அவனை போய் கூட்டிக்கிட்டு வாடா. உடனே பத்ரையா சூரையாவை வர சொல்லி சொன்னான். ஆ, சூரையா. சொல்லுங்க ஐயா. வறட்சி வந்திருக்கு. எல்லாருக்கும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமாங்க, உன்னோட வயல்ல எங்கேயோ தண்ணி ஓட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாதுங்க ஐயா. என்னடா, என்கிட்டயே போய் பேசுறியா? உண்மையா எங்க இருக்குன்னு சொல்லு. உண்மையிலேயே தெரியாதுங்க ஐயா. டேய், ஐயா கிட்டயே போய் பேசுறியா? ஐயா, என்னடா, நான் உங்ககிட்ட வேலை செய்கிற கூலி தான். நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அதுக்காக என் பூமி ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு சூரையா, அது எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அடுத்த ஒரு வாரம் போச்சு. பத்ரையாவோட மாடுங்க எல்லாம் தண்ணி இல்லாம சாக ஆரம்பிச்சுது. பத்ரையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஒரு நாள் ராத்திரி நேரம் அவன் சூரையாவோட வீட்டுக்கு போனான். சூரையா, ஐயா நீங்களா? சூரையா, என்னை காப்பாத்து. ஐயா, நீங்க என்னங்க ஐயா இங்க? என் சொத்து எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாடுங்க எல்லாம் தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு. அந்த 3 ஏக்கர் பூமியில தண்ணி ஓட்டம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்தா உன் பூமியோட பத்திரம், இதை உனக்கே கொடுக்கறேன். இந்த 5000 ரூபாயை நீயே வச்சுக்கோ. உன்கிட்ட வாங்கின 5000த்துக்கு நான் வட்டி போட்டு 10,000 ரூபாயா கொடுக்கறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கோ. தயவு செஞ்சு என்கிட்ட இருக்கிற பசுமாடுகளை காப்பாத்து, தண்ணி கொடு. ஐயா, நீங்க உங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அப்படின்னா தண்ணி அந்த வயல்ல ரகசிய தண்ணி எல்லாம் எங்கேயும் இல்லை. அப்படின்னா எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, எங்க பூமியில ஒரு தனித்துவம் இருக்கு. எங்க பூமிக்கு கீழே இருக்கிற கல்லுங்க எல்லாமே தண்ணி இருக்கும்போது தண்ணியை இழுத்து பிடிச்சிக்கும். அதனால 10 வருஷம் தண்ணி ஊத்தலனாலும் ஈரம் இருக்கும். அப்படியா? ஆமா, அந்த பூமிக்கு கஷ்டத்தோட மதிப்பு தெரியும். நம்பினவனை அது ஏமாத்தாது. நான் தான் அந்த பூமியையும் உன்னையும் புரிஞ்சிக்கவே இல்லை சூரையா. பரவாயில்லங்க ஐயா, என் வயலை எனக்கு கொடுத்துட்டீங்க. உங்க மாடுங்களுக்கு போடுறதுக்கான பச்சை புல்லு என் வயல்ல நிறைய இருக்கு, எடுத்துக்கிட்டு போங்க. நீ கடவுள் தான் சூரையா. என்னையும் உன்னோட வயல்ல வேலைக்கு வச்சுக்கிறியா? ஐயா, இல்ல, என்ன ஐயான்னு கூப்பிடாத, பத்ரையான்னு கூப்பிடு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி நாளையில இருந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வறட்சி காலத்துல சூரையாவோட 3 ஏக்கர் வயல் தான் அந்த ஊருக்கே பெரிய உதவியா இருந்துச்சு. பத்ரையா அவனுடைய திமிரெல்லாம் விட்டுட்டு சூரையாவோட வயல்ல வேலை செஞ்சு கஷ்டத்தோட மதிப்பு புரிஞ்சுக்கிட்டான்.